கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியா நம்மோடு இருக்கிறார்கள். எங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கு தெய்வம் அன்னை மரியாவும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் புகழ் பாடி அன்னை மரிக்கு வாழ்த்துதலை வணக்கத்தையும் நாம் தெரிவிப்போம். ஆமென். வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜெபமாலை, பரிசடைய செய்யும் ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபமாலை, ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் நீங்க துதிப்போம், ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை, ஜெபிப்போம் துதிப்போம் துதிப்போம் நீங்க துதிப்போம், வெற்றி தரும் ஜெபமாலை, கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை.
அன்பின் உள்ளவங்களே, என்னுடைய திருப்பலியை நீங்க பார்க்கிற வேளையில ஆரம்பத்துல ஒரு பாடல் போடுவேன் இல்லையா? அந்த பாடலின் வேளையில அங்கே ஒரு வீடியோ காண்பிக்கப்படுகிறது. அந்த வீடியோ AI டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. அதுல ஒரு ரூம் செட்டப், அந்த ரூம் செட்டப்ல இருக்கக்கூடிய ஒரு டிவி, அந்த டிவியில ஜீசஸ் கிரைஸ்ட் நடந்து வருவது போன்று, அங்கே ஒரு சின்ன குழந்தையோடு ஜீசஸ் கிரைஸ்ட் வருவது போன்று, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த போர், அந்த போரின் மத்தியில ஜீசஸ் கிரைஸ்ட் வருகிற பொழுது அந்த போர் எல்லாம் அமைதிப்படுத்தப்படுகின்றது போன்று, ஜீசஸ் கிரைஸ்ட் வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை தொடுகின்ற பொழுது அந்த பிள்ளை உடனடியாக சுகமடைந்து எழுந்து இருப்பது போன்று, அன்றைய நாளுக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பது போன்று, இப்படி எல்லாம் வீடியோ அங்கே உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதை பார்க்கிற பொழுது உங்களது உள்ளத்துல இதுவரைக்கும் நாங்க ஜீசஸ் கிரைஸ்ட சுரூபத்திலோ அல்லது படத்திலோ தான் பார்த்தோம். ஆனா இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வீடியோவில் அவர் ஒரு முழு மனுஷனாக நடந்து வருவது போன்று, அவர் செயல்படுவது போன்று பார்க்கின்றோம். அப்படி என்கின்ற ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது இல்லையா? ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் நாம சுரூபத்திலையும் படங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஜீசஸ் கிரைஸ்ட இப்போ இருக்கக்கூடிய புதிய டெக்னாலஜி மூலமாக, AI டெக்னாலஜி மூலமாக அவரை நாம் வீடியோவுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவுக்குள் கொண்டு வந்ததன் காரணம், அவரை அந்த வீடியோக்குள்ள அப்படி அடக்கி விடுவது கிடையாது. மாறாக எல்லாரது உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை, நாங்க தெய்வத்தை பார்க்க மாட்டோமா? தெய்வம் எங்களோடு இருப்பது போன்று நாங்க உணர மாட்டோமா? அவரை நாங்கள் கண்ணுக்கு கண்ணாக ஒரு தொலைக்காட்சியில் ஒரு வீடியோவில் பார்க்க மாட்டோமோ? அதற்கான ஒரு வாய்ப்புங்களுக்கு கிடைக்காதா? இன்னைக்கெல்லாம் பாருங்க, நிறைய பேர் ஒரு ப்ரேயர் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ரேயர் வீடியோவில் ஜீசஸ் கிரைஸ்டை பேசுவது போன்று இருக்கும். இப்போ சாதாரணமாக நான் பேசுவதற்கும் அதுவே ஒரு AI டெக்னாலஜி மூலமாக செய்யப்பட்ட வீடியோ, அதுல ஜீசஸ் கிரைஸ்ட் பேசுவது போன்று இருந்தா அதை பார்க்கின்றவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சமாவது நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த AI டெக்னாலஜி மூலமாக இந்த வீடியோக்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. இந்த வீடியோக்கள் மூலமாக நாம நம்முடைய எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம், கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும். இயேசு ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பது போன்று அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும். அப்போ ஆண்டவராகிய கடவுள் நம்ம கூடவே இருக்கணும் அப்படி என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு இல்லையா? அப்போ கடவுள் நம்ம கூடவே எப்போது இருக்கணும் அப்படின்னா, இந்த AI டெக்னாலஜியை தாண்டி அவர் எப்படி நம்ம கூட இருப்பதற்கான வழிகளை நாம கண்டு கொள்ளலாம் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்தால், அதற்கான பதிலைத்தான் இன்னைக்கு வாசகத்துல ஆமோஸ் இறைவாக்கினர் நமக்கு கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய அற்புதமான அட்வைஸை பாருங்க. அவர் சொல்றார், கடவுள் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? தீமையை தேடக்கூடாது, நன்மையை நாடணும். அவர் சொல்றாரு, கடவுள் எப்போதும் உங்க கூடவே இருப்பாரு. நீங்க வீடியோல பார்ப்பது போன்று அவர் உங்களது உள்ளத்திற்குள் வாசம் பண்ணுவார், உங்களோட இருந்து உங்களுக்கே சேவை செய்வாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? தீமையை பூராக விட்டுறணும், நன்மையை தான் நாடணும். முடியுமா? 100க்கு 100% நம்ம எல்லாராலும் நல்லவர்களாக வாழ முடியாது, அது வாஸ்தவம்தான். ஆனா ஒண்ணு, நல்லவர்களாக வாழ முயற்சி செய்யலாம் இல்லையா? முயற்சி செய்கிற பொழுது அந்த முயற்சி ஒரு வேளையில நமக்கு ஃபெயிலியரை கொண்டு வந்தாலும் கூட, அந்த தோல்வியில் கூட தெய்வம் தோல்வியை பார்க்க மாட்டாரு, நம்முடைய முயற்சியைத்தான் பார்ப்பாரு. இப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நாம கோபப்பட வேணும் அப்படி என்கின்ற சூழ்நிலை, அந்த இடத்துல நாம கோபப்படாம பொறுமையோட நகர்ந்து செல்லுகிற பொழுது அந்த பொறுமையை பார்க்கிற தெய்வம் நமக்கு ஆசிரை கொடுப்பார். இன்னும் ஒரு இடத்துல நமக்கு ரொம்ப டெம்டேஷன், அந்த டெம்டேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, நிறைய சாப்பாடு, அந்த சாப்பாடெல்லாம் பார்க்கிற வேளையில எல்லாமே நமக்கு பிடிச்ச சாப்பாடு. நம்ம என்ன பண்றோம்?
யாருமே நமக்கு நோ சொல்ல போறதில்ல. நாம விரும்பின அளவுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்ன, அதிகமாக சாப்பிடுவோமாக இருந்தா நம்ம உடம்புக்கு அது கூடாது, அது தீமை. இருந்தாலும் என்ன காரியமில்லை, இன்னைக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம அந்த இடத்துல போய் அதிகமாக உண்போமாக இருந்தால், அல்லது அதிகமாக குடிப்போமாக இருந்தால், அல்லது அதிகமாக புகைப்போமாக இருந்தால், அல்லது அதிகமாக ஏதாவது ஒரு போதைப் பொருள் எடுப்போமாக இருந்தால், இப்படி நாம் செய்யக்கூடாத ஒன்றை செய்கின்ற பொழுது அங்கே தீமையை நாடுகின்றோம். அது தவறு. அதை விட்டுட்டு சரி, ஒரு பார்ட்டிக்கு போயிட்டோம், என்னதான் பார்ட்டியில நிறைய சாப்பாடு இருந்தாலும், நமக்கு பிடிச்ச சாப்பாடு இருந்தாலும், அதுல ஏதோ ஒரு கொஞ்சம் நம்முடைய வயிற்றுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. குடிக்க கூப்பிடுறாங்களா? இல்லை, வேண்டாம். ஏன்னா அன்னைக்கு நீங்க குடிக்க தொடங்கினால் அது சமயங்கள்ல டெய்லி உங்களுக்கு தொடரலாம். யாரோ ஒருத்தர் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிகரெட் கொடுக்கிறார், வேண்டாம். அல்லது இதை எடுத்து பாருங்க, இந்த போதைப் பொருள் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, இன்னைக்கு ஃபங்க்ஷன் தானே, வேண்டாம். இப்படி நீங்க தீமைக்கு நோ அப்படின்னு சொல்லுவீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு ஆசீர் கொடுப்பார். அவர் எப்போதும் ஆசீர் கொடுக்க தயாராகத்தான் இருக்கிறார். ஆனா என்ன, நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர் இறங்கி வருவதற்கு தடையாக நம்முடைய தீமையின் நாட்டங்கள் இருந்து விடுகின்றன. ஆகவே அந்த தீமையின் நாட்டங்களை இனியாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவோம். வாலிப வயதுல எத்தனையோ காரியங்கள், கண்களுக்கு மகிழ்வாக இருக்கக்கூடிய காரியங்கள், அவையெல்லாம் நன்மையின் காரியங்களா தீமையின் காரியங்களா அப்படின்னு சொல்லி பகுத்து ஆய்ந்து அறிந்து அவற்றில் ஈடுபட முயற்சி செய்வோம். அநேக காரியங்கள் நாம என்னதான் நம்முடைய கண்களுக்கு அவை இனிதானவையாக அருமையானவையாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு அவை நல்லவையாக இருக்காது. அப்பேற்பட்டவைகளை நாம் சரியான முறையில் பகுத்தாய்ந்து அறிந்து செயல்படுவதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த 6வது அறிவுக்கு பெயர்தான் விவேகம். விவேகத்தோடு செயல்படுவது. அந்த விவேகத்தோடு நாம் செயல்பட்டு நன்மையை நாடி தீமையை ஒருத்து வாழ்வோமாக இருந்தால், ஏஐயில் காணக்கூடிய, ஏஐ டெக்னாலஜி மூலமாக நாம் காணக்கூடிய அதே இயேசு கிறிஸ்து ஆண்டவரது உண்மையான பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாகவே வந்து சேரும். அவரை நம்மால உணர முடியும். அவர் நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்துவதை நம்மால ஃபீல் பண்ண முடியும். அப்பேற்பட்ட உணர்வோடு நாம் வாழ்ந்து கொள்ள இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்கும் வாழ்ந்து கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் இந்த 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவு இது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கிறேன், தயவு செய்து கவனிச்சு பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவது தீமையை பகைக்க செய்யும், ஆணவத்தையும் இருமாப்பையும் தீமையையும் உருட்டையும் புரட்டையும் நான் வெறுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை குடி சொல்லுங்க, நீங்க ஆணவத்தை வெறுக்காம ஆண்டவரின் தாயை பார்க்க முடியாது. பார்க்க முடியுமா? சொல்லுங்க. ஆணவத்தை விடாம ஆண்டவருடைய தாயை பார்க்க முடியுமாங்க? அகங்காரம் இல்லை, அகங்காரம் பிடிச்சி ஆணவம் பிடிச்சி உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுட்டு மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னா மாதா வேண்டிக் கொள்வாங்களா? சும்மா கேட்டு பாருங்க, வேண்டிக் கொள்வாங்களா? அங்கெல்லாம் அது நடக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆணவத்தையும் இருமாப்பையும் நாம் வெறுக்கக்கூடியவர்களாக மாறணும். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை சொல்லுங்க, நீங்க வெறுக்கணும். என்ன சொல்லுங்க? வெறுக்கணும். எதை வெறுக்கணும்? ஆணவத்தையும் அகங்காரத்தையும் நீங்க வெறுக்க ஆரம்பிக்கணும். ஆணவத்தையும் அகங்காரத்தையும் வெறுக்காம நீங்களும் நானும் ஒருபொழுதும் கடவுளுடைய பாதுகாப்பை ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நினைச்ச முடியாது, பெறவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வாசிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், பெருமை என்பது என்ன? இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம மனுஷன் பெருமை அடிக்கிறான். பெருமை, ஆணவம்,
தற்பெருமை, இப்படினால பழைய விஷயங்கள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அகங்காரம், ஆணவம், தற்பெருமை, இப்படியே நிறைய போட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையில. ஆனால் இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் தயவு செய்து எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது, அவ்வாறு ஆவாரென்னால் அவர் தற்பெருமை கொள்ளலாம், அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரும் கண்டிப்பாக, நிச்சயமாக, அது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, திருச்சபையின் ஞான மெய்ப்பர்களுக்கு, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்பா இந்த உலகத்துல ஒரு பெரிய காரியம் நடந்துருது. என்ன நடந்துருதுன்னா, நம்மை அறியாமலே நமக்கு தற்பெருமை வளர்ந்து விடும். பிரைஸ் தி லார்ட். இது ஆன்மீகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, உறவுகளின் மத்தியிலையும் சரி, தற்பெருமை என்பது மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் யாருக்கு சொந்தமாயிருதான்? யாருக்கு சொந்தமாறான்? நீங்க படிச்சீங்களா? அழகைக்கு அவன் என்னவாயிருதான்? சொந்தக்காரனா மாறியிருந்தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் தற்பெருமை எங்கே அவன் கொள்கிறானோ, தற்பெருமை யாருக்குள்ளே வருகிறதோ, அந்த நிமிடமே அவனுடைய வாழ்க்கை சாத்தானுக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் அழகை வந்து விடுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா.